சிறுநீரக செயலிழப்பு வரையறை, காரணங்கள், ஆபத்து காரணிகள், வகைகள் மற்றும் சிகிச்சை. சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக கோளாறு என்றும் அழைக்கப்படுகிறது. சிறுநீரகங்கள் இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான திரவங்களை வடிகட்டும் திறனை இழக்கும்போது ஏற்படுகிறது. இது உடலில் நச்சுகள் குவிவதற்கும் சமநிலையின்மைக்கும் வழிவகுக்கும். இது சரியான முறையில் நிர்வகிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தானது. சிறுநீரக செயலிழப்பு பற்றிய விரிவான விளக்கம் கீழே. அதன் ஆபத்து காரணிகள், வகைகள், காரணங்கள், நிலைகள் மற்றும் சிகிச்சை உட்பட. 1. சிறுநீரக செயலிழப்புக்கான ஆபத்து காரணிகள். சில நிபந்தனைகள் அல்லது நடத்தைகள் சிறுநீரக செயலிழப்பை உருவாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன. இவை பின்வருமாறு. நீரிழிவு நோய், அதிக இரத்த சர்க்கரை அளவு காலப்போக்கில் சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். நீரிழிவு நெஃப்ரோபதி, உயர் இரத்த அழுத்தம், கட்டுப்பாடற்ற உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகங்களில் உள்ள இரத்த நாளங்களை பாதிக்கும். இருதய நோய், இருதய பிரச்சினைகள் சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கும். உடல் பருமன், அதிக எடை சிறுநீரகங்களை சிரமப்படுத்துகிறது மற்றும் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தின் அபாயத்தை அதிகரிக்கிறது. புகைத்தல், புகைத்தல் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை குறைக்கும். குடும்ப வரலாறு, சிறுநீரக நோய்க்கு மரபணு ரீதியான பாதிப்பு ஆபத்தை அதிகரிக்கிறது. வயது, சிறுநீரக செயல்பாடு இயற்கையாகவே வயதாகும்போது குறைகிறது. நாள்பட்ட சிறுநீரக நோய், சிகேடி சோகஸ்மெலி ஏற்கனவே இருக்கும் சிறுநீரக நிலைகள் சிறுநீரக செயலிழப்பாக முன்னேறும். உதாரணம், மோசமாக கட்டுப்படுத்தப்பட்ட நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் கொண்ட 55 வயது ஆண் சிறுநீரக செயலிழப்புக்கு அதிக ஆபத்தில் உள்ளார். ஏனெனில் இரண்டு நிலைகளும் காலப்போக்கில் சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். சிறுநீரக செயலிழப்பின் வகைகள். சிறுநீரக செயலிழப்பு 2 முக்கிய வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. கடுமையான சிறுநீரக காயம் AKI. வரையறை, சிறுநீரக செயல்பாட்டின் திடீர் இழப்பு, பெரும்பாலும் மணிநேரங்கள் அல்லது நாட்களில் ஏற்படுகிறது. காரணங்கள். கடுமையான நீரிழப்பு கா வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு. நோய்த் தொற்றுகள் கா செப்சிஸ், சிறுநீரக பாதையில் அடைப்பு கா சிறுநீரக கற்கள். மருந்துகள் கா ஐபுப்ரோஃபன் போன்ற கள் அல்லது ஜெண்டாமிசின் போன்ற நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். காயம் அல்லது அறுவை சிகிச்சை. உதாரணம், கடுமையான உணவு விஷத்தால் நீரிழப்பு ஏற்பட்டு சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைந்த பிறகு ஒரு நோயாளி AKI உருவாக்குகிறார். நாள்பட்ட சிறுநீரக நோய் CKD. வரையறை, மாதங்கள் அல்லது வருடங்களில் சிறுநீரக செயல்பாட்டின் படிப்படியான இழப்பு. காரணங்கள். நீண்ட கால நீரிழிவு நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம். குளோமெருலோநெப்ரிடிஸ், சிறுநீரக வடிகட்டிகளின் வீக்கம். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய், மரபணு கோளாறு. நெஃப்ரோடாக்சிக் மருந்துகளின் நீண்டகால பயன்பாடு. உதாரணம், 20 வருட கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயின் வரலாறு கொண்ட 60 வயது பெண் CKD உருவாக்கி சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கிறார். 3. சிறுநீரக செயலிழப்பின் காரணங்கள். சிறுநீரக செயலிழப்பின் காரணங்கள் கடுமையானதா அல்லது நாள்பட்டதா என்பதை பொறுத்தது. கடுமையான சிறுநீரக காயத்தின் AKI காரணங்கள். முன்சிறுநீரகம், சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைதல் கா நீரிழப்பு, இதய செயலிழப்பு, உள்ளார்ந்த சிறுநீரகங்களுக்கு நேரடி சேதம் கா குளோமெருலோநெப்ரிடிஸ், நச்சுகள். பின் சிறுநீரகம், சிறுநீர் ஓட்டத்தின் தடை கா சிறுநீரக கற்கள், பெரிதாக்கப்பட்ட புரோஸ்டேட். நாள்பட்ட சிறுநீரக நோயின் CKD காரணங்கள். நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மிகவும் பொதுவான காரணங்கள். மரபணு கோளாறுகள் கா பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய், நாள்பட்ட நோய் தொற்றுகள் அல்லது வீக்கம். உதாரணம், லூபஸ் உள்ள ஒரு நோயாளி சிறுநீரகங்களில் நாள்பட்ட வீக்கத்தை உருவாக்கி CKD மற்றும் இறுதியில் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கிறார். 4. சிறுநீரக செயலிழப்பின் நிலைகள். சிறுநீரக செயலிழப்பு பெரும்பாலும் குளோமெருலர் வடிகட்டுதல் விகிதம் GFR மூலம் அளவிடப்படும் சிறுநீரக பாதிப்பின் தீவிரத்தின் அடிப்படையில் நிலைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. நாள்பட்ட சிறுநீரக நோயின் CKD நிலைகள். நிலை 1, சாதாரண அல்லது அதிக GFR 90 ml மின் உடன் சிறுநீரக பாதிப்பு. நிலை 2, GFR-இல் லேசான குறைப்பு 60 முதல் 89 வரை ml மின். நிலை 3, GFR-இல் மிதமான குறைப்பு
30 முதல் 59 வரை ml மின். நிலை 4 ஜிஎஃப்ஆரில் கடுமையான குறைப்பு 15 முதல் 29 வரை ml மின். நிலை 5 சிறுநீரக செயலிழப்பு ஜிஎஃப்ஆர் 15 ml மின் அல்லது டயாலிசிஸில். உதாரணம், நிலை 3 சிகேடி கொண்ட ஒரு நோயாளி 45 ml மின் ஜிஎஃப்ஆர் ஐ கொண்டுள்ளார். இது மிதமான சிறுநீரக பாதிப்பு மற்றும் வடிகட்டுதல் திறன் குறைந்துள்ளதை குறிக்கிறது. கடுமையான சிறுநீரக காயத்தின் AKI நிலைகள். ஆபத்து. AKI இன் அதிகரித்த ஆபத்து. நீரிழப்பு, காயம், சிறுநீரக பாதிப்புக்கான சான்றுகள். உயர்ந்த கிரியேட்டினின் செயலிழப்பு, சிறுநீரக செயல்பாட்டின் கடுமையான இழப்பு, டயாலிசிஸ் தேவைப்படும் தொடர்ச்சியான AKI. இறுதி நிலை சிறுநீரக நோய் ESRD சோகஸ்மெலி முழுமையான சிறுநீரக செயலிழப்பு. உதாரணம், கடுமையான செப்சிஸ் கொண்ட ஒரு நோயாளி விரைவான சிறுநீரக பாதிப்பு காரணமாக ஆபத்து நிலையிலிருந்து செயலிழப்பு நிலைக்கு சில நாட்களில் முன்னேறுகிறார். 5. சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சை. சிகிச்சை சிறுநீரக செயலிழப்பின் வகை மற்றும் நிலையை பொறுத்தது. கடுமையான சிறுநீரக காயத்திற்கான AKI சிகிச்சை. காரணத்தை கண்டறிதல், நீரிழப்பு, நோய் தொற்றுகள் அல்லது தடைகளை சரிசெய்தல். மருந்துகள். திரவ ஓவர்லோடை நிர்வகிப்பதற்கான டயூரிடிக்ஸ் அல்லது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மருந்துகள். டயாலிசிஸ். மீட்பு வரை சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்க தற்காலிக டயாலிசிஸ் தேவைப்படலாம். உதாரணம், கடுமையான நீரிழப்பு காரணமாக AKI உள்ள ஒரு நோயாளி நரம்பு வழி திரவங்களை பெறுகிறார் மற்றும் ஒரு வாரத்திற்குள் சிறுநீரக செயல்பாடு மீட்கப்படுகிறது. நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கான CKD சிகிச்சை. வாழ்க்கை முறை மாற்றங்கள், குறைந்த சோடியம் உணவு, எடை மேலாண்மை மற்றும் புகைத்தல் நிறுத்துதல். மருந்துகள். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் சிறுநீரகங்களை பாதுகாக்கவும் தடுப்பான்கள் அல்லதுகள். கனிம சமநிலையின்மையை நிர்வகிப்பதற்கான பாஸ்பேட் பைண்டர்கள். இரத்த சோகையை குணப்படுத்த எரித்ரோபொயட்டின். டயாலிசிஸ். நிலை 5 CKD-க்கு ஹீமோடயாலிசிஸ் அல்லது பெரிட்டோனியல் டயாலிசிஸ். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. தகுதியான நோயாளிகளுக்கு நீண்ட கால தீர்வு. உதாரணம், நிலை 5 CKD கொண்ட ஒரு நோயாளி வாரத்திற்கு 3 முறை ஹீமோடயாலிசிஸுக்கு உட்படுகிறார் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுகிறார். பொது மேலாண்மை. உணவு கட்டுப்பாடுகள், குறைந்த புரதம், குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உணவுகள். கண்காணிப்பு. இரத்த பரிசோதனைகள் மூலம் செயல்திறன் மற்றும் மின்பகுளிகள் சோதனை. நச்சு தவிர்ப்பு NSAIDs போன்றவை தவிர்த்தல். எடுத்துக்காட்டு, CKD நோயாளி உயர் பொட்டாசியம் உள்ள வாழைப்பழம், ஆரஞ்சு தவிர்த்தல். முடிவு. சிறுநீரக செயலிழப்பு ஒரு கடுமையான நிலை, ஆனால் ஆரம்ப கண்டறிதல் மற்றும் சிகிச்சை மூலம் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். இடர்பாடுகள், காரணங்கள் மற்றும் சிகிச்சை வழிமுறைகளை அறிந்து கொள்வது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். எடுத்துக்காட்டு சுருக்கம். 50 வயது நீரிழிவு, உயர் அழுத்தம் உள்ள ஆண் 10 ஆண்டுகளில் CKD வளர்ச்சி நிலை 5 செயலிழப்பு டயாலிசிஸ் தொடங்கி சிறுநீரக நட்பு உணவு மற்றும் மருந்துகள் மூலம் நிர்வாகம்.